மணிக்கு ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பூ வாங்கிட்டு வரலான்னு. அப்போ முத்துவும் கூட வராங்க. அங்கே போயிட்டு பேசி முடிச்சுட்டு பூவை எடுத்துகிட்டு கீழே வராங்க. அப்போ எடுத்துகிட்டு வர்றப்போ டிக்கியில் வைக்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ கிறிஷை பார்த்துட்றாங்க. கிறிஷை பார்த்தது எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. கிறிஷ் கிறிஷ் என்னாச்சுன்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் எழவே மாட்டாங்க. சீதாவும் இருந்திருப்பாங்க அங்கே. சீதா சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னாச்சு இவனுக்குன்னு கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ நேரமாக காரில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் இருப்பா டாக்டர் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாங்க. அது கேட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தால் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த டாக்டர் போயிட்டு கிறிஷ்கிட்ட பேசுகிறாங்க. தம்பி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கிறிஷ்ன்னு சொல்கிறாங்க. டாக்டர் கேட்குறாங்க கிறிஷ் உன் அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறாங்க மை மதர் நேம் இஸ் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அவன் ரெக்கவரி ஆனதும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடலான்னு அங்கேயே சீதாவும் முத்துவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா பேசுகிறத பார்த்தா கிறிஷ் மீனா கிட்ட இல்லாத மாதிரி தான் இருக்குது மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி கிறிஷ் மீனா கிட்ட இல்லைதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, நான் எங்கே போய் அவனை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுறாங்க. அடுத்து அவங்களே ஒரு யோசிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் போய் திரும்பி இல்லைன்னா ஸ்கூல்லேயே நம்ம ப்ரெஷர் பண்ணலாம், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களே தேடி தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நீ சொல்கிறது கரெக்டு தான், வா நம்ம போய் ஸ்கூல்லேயே ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம எப்படியும் கிறிஷை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தான் ஸ்கூலுக்கு இப்போ போயிட்டு நம்ம அவங்கள ப்ரெஷர் பண்ண போகிறோம்ல, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரோகிணிக்கு ஆறுதலாக இருக்காங்க. சீதாவும் முத்துவும் கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மீனாவோட அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் மீனா, எங்கள் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்லேயே ரொம்ப நேரம் இருந்தனால தான் மூச்சு திணறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சீதா கேட்குறாங்க உங்கள் அம்மா ஏன் இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாமலே இருக்காங்க. சீதாக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு அம்மாவா பையனை இங்கே விட்டுட்டு அங்கே போயிருக்காங்களையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எல்லாருமே கொஷின் மேலே கொஷின் கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க அவனை டென்ஷன் படுத்த வேண்டாம், ரிலாக்ஸாக விடுங்க, சீதா போய் கிறிஷுக்கு போய் பால் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அடுத்து அவனை முத்துவே டீல் பண்ணுறாங்க. கிறிஷ் நீ எதுக்காக ஸ்கூலில் விட்டு ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறான். நீ எப்படி காரில் இருந்த, நான் எனக்கு தெரியவே தெரியாது நீ காரில் இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கிள் அது உங்கள் காருன்னே எனக்கு தெரியாது அங்கிள், தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறான். ஆமாம் அதுவும் கரெக்டு தான் கிறிஷ், எப்படி நீ காருக்கு வந்தேன்னா தெரியாமல் அதுக்குள்ளே நான் பயந்து ஓடி அதில் ஒளிஞ்சிக்கிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறான். உடனே முத்து கேட்குறாங்க நீ எதுக்கு ஓடி வரணும் ஸ்கூலை விட்டு, என்ன ஆச்சு அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கு கிறிஷ் பதில் சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. முத்து திரும்பி கேட்குறாங்க கிறிஷ் என்னாச்சு, ஏன் சைலண்ட்டாகவே இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அடுத்து வர வீடியோவில் கிறிஷ் உண்மையை சொல்லுவண்ண மாட்டான். நான் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.